பார்த்தீங்கன்னா மணி வந்து 8:30 ஆயாச்சுங்க. நம்ம வந்து இன்னைக்கு 8:30 9 மணிக்கு தான். ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டு இனி வந்து சைக்கிள் டேரெக்டாக மிதிச்சிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே இந்த தூங்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிருக்கேன். 7 மணி வரை தூங்கியிருக்கேன். தூங்கிட்டு நீ வந்து கிளம்பணும். நம்ம நீ எந்த ரோட்டில் நேற்று நம்ம சொன்ன தெரியுமா ஆனால் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். வீடியோ அப்லோட் ஆகலை. நெட்லாம் காலி ஆகிட்டு நம்ம இங்கே வந்து 5G கிடைக்கல. ஸோ வந்து நெட்லாம் காலி ஆகிட்டு வீடியோ இன்னும் அப்லோட் ஆகலை. இன்னும் நம்ம டெல்லிக்கு எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்ட்டு பார்க்கலாங்க. இந்த ரோட்டில் நம்ம எப்படி இறங்கினா கீழே போயிடுவேன். சர்வீஸ் ரோட்டில் எங்கேயாவது போகணும். நம்ம இந்த ரோட்டில் எப்படி போயிட்டுன்னு வச்சுடுங்க. பெட்ரோல் பங்கும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இது மாதிரி நம்மளுக்கு உறங்கிறதுக்கு சிறையா இருக்குங்க. இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. ஆனால் இது நல்லா தான் இருந்து நல்லா தூங்கினேன். வீட்டில் தூங்கின மாதிரி கட்டில் படுத்து இந்த கட்டில் தான் தூங்கினேன். அது நம்ம காலையில் வந்து நம்ம உறங்கிட்டு இருந்தோம். குளிர் தாங்க முடியாமல் நடந்திருக்கும் பொழுது அந்த இங்கே உள்ள ஒரு அண்ணன் பெட்ஷீட்ல எடுத்து நம்மளும் மூடி போட்டு போகிறோம். என்னடா நம்ம 2 பெட்ஷீட் எடுக்க அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப பாசமாக பார்த்துட்டாவ. சரி நம்ம இனி எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புவாங்க. ஆல்ரெடி சைக்கிளை நம்ம மேலத்துக்கு எங்கே விட்டுருச்சு. நம்ம எங்கே விட்டுருவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இனி கிளம்புவாங்க. அண்ணா போயிட்டு வரேன். தாத்தா எங்க? தாத்தா 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 போயிட்டா எவ்வளோ? சரி, ஓகே, பாய். சரி, நம்ம சைக்கிள் எங்கே விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி விட்டாங்க. இங்கே வந்து எப்படி சொல்ல, ரோடை கிராஸ் பண்ண விடான்ட்டு கம்பியெல்லாம் வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. இங்கே இருந்து மேலே வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ வந்து இது என்ன ரோடுன்னு எனக்கு சொல்ல தெரிலங்க. ஏதோ ஒரு ரோடு. பாட்டிலில் தண்ணி வர முடியல. பல்கே இல்லைங்க. 50-60 கிலோமீட்டர் வரேன், பல்கே இல்லை. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மண்டை சுரைஞ்சிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டேன். வேறு வழியே இல்லை. இன்னும் பல பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு. இன்னும் நான் வீடியோ போடல, வீடியோ எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. நெட்டு எல்லாம் தீர்ந்து டவர் இல்லை. ஸோ ஐயோ, என்ன சொல்லணும்னு எனக்கு ஆக்சுவலாக தெரிலங்க. பாட்டிலில் தண்ணியாக இருக்கா? அது பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது. நம்ம மெத்தை, சின்ன மெத்தை. அப்பா பைசா போட சொல்லணும் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி. எல்லா பைசாவும் தீர்ந்துச்சு. டெண்டு கிண்டெல்லாம் வாங்கி பறக்கிடுது. இன்னொரு 10 நாளில் லடாக் போய் சேர்ந்துடலாங்க. 10 நாளில் எங்கே போய் சேர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகுமா இருக்கும் போகிறதுக்கு. இன்னும் 140 கிலோமீட்டர் போகணும். நம்ம தொப்பி நேற்று வாங்கின இடத்துலையே வச்சுட்டு வந்துட்டேங்க. நல்லா இருக்குல்ல. இது மறுபடியும் பழைய தொப்பி, அத்தை தொப்பி. ஆக்சுவலாக அத்தை தொப்பியை தான் மாட்டி போட்டுட்ருக்கேன். அது தொப்பி நேற்று வாங்கின இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். சொல்ல மற்ற ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கினேங்க. சூப்பர்மேன் கூலிங் கிளாஸ். நீங்கள் வா. ஓகே, சரி போமாங்க. எல்லாம் சூப்பர். ஓகே, டிகே இந்த பைபாஸ் தாங்க, கும்மாங்குழி பைபாஸ். இந்த பைபாஸில் தான் பெட்ரோல் இருக்குது. இங்கே சைடில் பாருங்கள், தெரியவா? வேலி வச்சுன்னா அடைச்சிட்டு இருக்கேன். இந்த பைபாஸ் எந்த வரை அடைச்சி வச்சுருக்கீங்க? இது ஒரு சர்க்கிள் மாதிரியா என்னென்னு எனக்கு புரியல. ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கு. நீங்கள் வீடியோ வேறு அப்லோட் ஆகலை. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. டைம் வேறு ஆயாச்சு. ஐயோ, நேற்று உறங்கி வீடியோ எடுத்தேங்க. சரியான காமெடி ஆகி போச்சு. எடிட் பண்ணிட்டு இருப்பேன், உறக்கம் வந்துடும். மணி 11. என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. சைக்கிளில் வந்தோம்னா சம்பிட்டு டயர்ட் ஆகிட்டு அப்படியே எடிட் பண்ணிகிட்டே இருக்கு. பாதி உறங்கிட்டு எப்படி எடிட் பண்ணான்னு கூட தெரியல. ஆர்வத்தில் காலையில் எழுந்திரிச்சு ரிட்டன் தான் பார்க்க கூட இல்லை. அப்படியே போட்டேன். வேறு டைம் வேறு ஆகிட்டா நெட்டு வேறு நெட்டு கார்டுக்கு ஒருத்தருக்காக அடிக்கணுங்க. சைக்கிள் சம்பிட்ட அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். பைசா என் ஃப்ரெண்டு எடுக்கவே இல்லை. அவன் தான் தரணும், நம்ம எடுக்கலாம். அங்கே ரோடுக்கு வேணும். சரிங்க, வாங்க. நம்ம இந்த ரோடு தான். என்ன ரோடுன்னே தெரிய மாட்டேங்குது. பல்கம் இல்லை, போயிட்டே இருக்குது. இனி ஏதாவது ஜங்ஷன் வந்து கீழே மாற போகணும். அதுக்கு லொக்கேஷன் பார்க்க கூட நெட்டு இல்லை. அப்போ நெட்டு போட சொன்னா தானே சரிப்பட்டு வரேன். சரி, பாய்ங்க. நம்ம நெக்ஸ்ட் எங்கேயாவது காலையில் ஆல்ரெடி எங்கே சாப்பிட்டு வந்துடுங்க. ஒரு தோசை இருந்தாவ சாப்பிட்டு தான் கிளம்பணும். அதான் லேட் ஆகிட்டு ஆக்சுவலாக. சரி, நம்ம அப்படி போவோம், வாங்க.
புல்லட்லாம் எனக்கு பார்த்தீங்களாங்க. ஆ ஆமாம், ஒரு பாட்டிலாம் இருக்கு. பாட்டில் வாங்கி உள்ள வச்சுக்கோங்க. ஏன்னா ஹீட்டு. இந்த அண்ணன் வந்து சென்னையிலேருந்து லடாக்குக்கு போகிறாங்க புல்லட்டில். பார்த்தீங்களா, இந்த நம்ம என்னைக்கு இந்த மாதிரி புல்லட்லாம் எடுத்து இந்த மாதிரி என்னைக்கு நம்ம போகிறது. ஆல்ரெடி வந்து இவங்க போயிட்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து செகண்டு ட்ரிப்பு. அதெல்லாமே இவங்களாம் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க சேனல் நேம் என்ன? ஜேடி பைக்கர்ஸ். ஜேடி பைக்கர்ஸ். ஃபுல் லாக் தான், ஃபுல் ட்ரிப்பு போகிறது தான் போடுவாங்க வீடியோவில். நல்லா இருக்குது. இது வந்து என்ன குஷனிங்க? குஷன். யார் குஷன்? சரி, அப்போ நம்ம வந்து சாப்பிடுவோம். நம்ம இப்போ தான் பார்த்தோம், கொஞ்சம் ஒரு ½ hour இருக்கும். அப்படி பார்த்துட்டு நல்லா சாப்பிடவே வந்தாச்சுங்க. நம்ம க்ளவுஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம். எங்கள் அம்மா தான் வந்து பைக் ஓட்ட போகிறோம். நம்ம சாப்பிடுவோம். க்ளவுஸ் எப்படி கொண்டு வந்துருக்கேன், என் கையை பாருங்க. பிரியாணி இருக்குமா? இருக்கும். அப்படியா? சரி, நான் வச்சு தண்ணி குடிக்கிறேன். வந்து கருந்தாக மாதிரி பானி. பானி பானி. சரி, நம்ம இனி பிறகு போவோம், பைக் ஓட்டி பார்ப்போம். வாங்க. பார்த்தீங்கன்னா இனி அந்த அண்ணன் கிளம்பிடுவாவ. நம்ம இனி வந்து சைக்கிளில் போகணுங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே. நீங்கள் மணாலி போயிட்டு கால் பண்ணுங்க. சரி, நம்ம இனி சைக்கிள் கடைக்கு போகணும். சைக்கிள் எல்லாம் உடஞ்சி போச்சுங்க. என்னதெல்லாம் உடஞ்சிட்டு பார்ப்போம். நம்ம இனி மணாலி போயிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கோடி கம்மியாக வரும். அது இல்லாமல் அங்கே பிரச்சனை நடக்கு அப்படி இப்படின்ட்டு பிற கதைகள் போயிட்டு இருக்கனால மணாலியோடி போனால் அது கம்மியாக. அது இல்லாமல் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு, அதுதான் பெரிய காமெடி. இது நம்ம வந்து டென்ட்டு ஆக்சுவலாக எதுக்கு வாங்கணும்னு எனக்கு தெரில. அவங்க இதில் உள்ளதை சொல்கிறாங்க, ரூம்லாம் கிடைக்கும் அப்படின்னு. வந்து இது அவங்க சைக்கிள் கடை தரணும். சைக்கிள் வந்து எல்லாம் உடஞ்சி போச்சுங்க. என்ன உடஞ்சிட்டு அந்த கம்பி வச்சுக்காங்க, அது வச்சு அது பஞ்சராது இன்னைக்கு நிறைய கதை ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து டென்ஷனில் ஒன்றுமே வீடியோவே எடுக்கலைங்க. சரி, வாங்க நம்ம அப்படி போயிட்டே இருக்கலாம். साइड ब्लॉग चालू करा आजा। अब इंग्लिश का दिखाना थोड़ी बहुत मुझे, आप नहीं बोल रहे इंग्लिश में। इंग्लिश, हिंदी प्रॉपर लैंग्वेज हिंदी। भाई प्रॉपर लैंग्वेज तमिल। तमिलनाडु। थैंक यू। तमिल में कौन सी स्टेट है आप, डिस्ट्रिक्ट कौन सा है? कन्याकुमारी। कन्याकुमारी बिल्कुल लास्ट में, वो लास्ट डिस्ट्रिक्ट है तमिल का। कन्याकुमारी टू लद्दाख सबसे लॉन्ग रूट है। हाँ भाई, सबसे लंबा रूट है। अभी ना 600-700 मीटर आगे पेट्रोल पंप है। हाँ, पेट्रोल पंप है। उनके पास नेट वेट है, मॉस्किटो नेट। टेंट है, टेंट है उनके पास, उसमें नहीं लगेगा, अच्छा नहीं है। नहीं, इधर साइड 64 किलोमीटर। कोई फायदा नहीं है। 64। हाँ, 64 कुछ नहीं है इस पे कोई।
No water. No water, no food. Stay here and Morning. हाँ मॉर्निंग में निकलना, अर्ली मॉर्निंग निकलना है. அதிகம் சாப்பிட்டது உடம்பு சரியில்லாம ஆயிட்டுங்க. அவ்வளோ எண்ணெய் போட்டு கொடுத்தாங்க, நல்லாவே இல்லை. வாந்தியாக வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கேன்னு தெரியல. அதில் பண்ண விட பார்த்துக்கிட்டு இதான் நம்ம அந்த ஒரு ஹோட்டலேருந்து கீழே இறங்கி வந்துடுவோம். இன்னும் 65 கிலோமீட்டர் நம்ம போகணும் அந்த சைடு. அதான் அந்த ஹைவே முடியும். அது ஆத்தாடி என்ன உடம்பு அலை பண்ணுவாங்களான்னு தெரியல. பண்ண மாட்டாங்களா தான் இருக்கணும்னே. இது நல்லா வலிக்குங்க. சரி வாங்க நம்ம அலை பண்ணான்னு பார்ப்போம். அவர்கிட்ட லக்னாங்க வாய்ப்பே இல்லை. அடுத்த ரோட்டில் தான் போயிடும். வராது போகிறாங்க. சரி வாய்ப்பே கிடையாது. அதை பண்ணுங்க. வாய்ப்பே இல்லை. நைட்டு ஸ்டே பண்ணலாமா? நைட்டு ஸ்டே நைட்டு ஸ்டே ஸ்லீப் समझ में आता टेंट अदर साइड यहाँ लगाना है, रुकना है. आई एम तमिल, इंग्लिश तमिल. तमिल के? यस. अब भाई हम नहीं इतना पढ़ा लिखे. हाँ मैं पढ़ा लिखा नहीं. नो नो स्लीप नो नॉट अलाउड. ना भाई मैं समझ नहीं. दिस साइड बल्क कितना? हाँ ये बताओ ये पढ़े लिखे. हाँ ये बताओ समझे बात की भाषा समझ. நைட்டு ஒன் டே ஸ்லீப் பண்ணிட்டு மார்னிங் सोने के लिए. லடாக் ட்ராவல் ஒன் டே நைட்டு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியல, நல்ல காய்ச்சல் எனக்கு. ஸோ வந்து தயவுசெய்து எண்ணெய் பொருட்கள்லாம் யாருமே இந்த மாதிரி சாப்பிடாதுங்க. எண்ணெய் பொருள் தின்னு வயிறு வலி வந்து காய்ச்சல் வந்து எவ்வளோ ஒரு வழி ஆக்கிடுங்க. அதனால் எண்ணெய் பொருள் யாருமே சாப்பிடாங்க. நம்ம இன்னைக்குள்ள வீடியோ எப்படி பேசுகிறேன்னு தெரிலங்க. ஏன்னா நேற்று வீடியோ போடல, இன்னைக்கு காலையில் தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் நேற்று எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஆமாம், நேற்று எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம்னா 140 தான் எவ்வளோ பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டெல்லியிலேருந்து 30 கிலோமீட்டர் இதில் இருக்கோம். மொத்தத்தில் லடாக் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லடாக் வந்து 1200 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் வழியாக போனால தான் போவோம். நம்ம வந்து மணாலி வழியாக போக போகிறோம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வழியாக போனோம்னா 1200 கிலோமீட்டர் வருது. மணாலி வழியாக போனால் 900 சில்லற கிலோமீட்டர் தான் வருது. ஸோ வந்து அதனால போகலான்ட்டு அப்படி முடிவு எடுத்தாச்சுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கு தான் சொல்லணும். சரி நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.